இன்னைக்கு காலையில் நான் வீதியில் வாக்கிங் போயிட்டுருந்தேன். அப்போது ஒரு பெரியவர் செஞ்ச காரியம் என்னை ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட வீட்டிலேருந்து ஒரு வாளியிலேருந்து சாம்பார் சாப்பாடு அதை அப்படியே கொண்டு வந்து யாராவது இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு டக்குன்னு கீழே கொட்டிட்டு போகிறாரு. நான் தெரியாமல் கேட்குறேன், தூய்மை பணியாளர்கள் நம்மளை மாதிரி மனுஷன் தானே, சம்பளம் வாங்குறாங்க தானே. எனக்கு சரியான கோபம் வந்துச்சு. ஒன்றுமே சொல்ல அவரை கூப்பிட்டு, சார் என்ன சார் இதுமாரி பண்ணிட்டு போகிறீங்க, வாக்கிங் போகிறாங்க வராங்க எல்லாம் சார். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நகராட்சிக்கு வரி கட்டுறோம்ல, அவங்கெல்லாம் சம்பளம் வாங்குறாங்கல்ல, செய்யட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு போனார். இவர் செஞ்ச செயல் கடைசியில் இவருக்கு தான் ஆப்புங்கிறது தெரியல. இவர் வீட்டுக்கு முன்னாடியே சுகாதார சீர்கேடு இருந்ததுன்னா நோய்கள் அவருக்கு தான் பரவும். இவர் பரவுறது மட்டும் இல்லை, எல்லாருக்கும் பரப்பிக்கிட்டு இருக்காருன்னு மட்டும் சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான செயலை செய்ய வேணாம். இது அசிங்கமான செயல் தான் நான் சொல்லுவேன். குப்பை தொட்டி இருக்கும்போது குப்பை தொட்டியில் போடுங்க. உங்கள்கிட்ட சாப்பாடு மீந்துச்சுன்னா அதை குப்பை தொட்டியில் போடுங்க, இல்லை தனியாக ஒரு பையில் கட்டி போடுங்க, அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. நமக்காக தூய்மை பணியாளர்கள் என்னென்னமோ கை வச்சுலாம் ஆள்றாங்க. சில பேர்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன். பேசும்போதுலாம் தான் அவங்க சொல்லலாம் கேட்டால் வெளியிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அந்த குப்பை தொட்டியில் அநியாயம் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம மக்கள். முதல்ல நம்மளை சுத்தமாக வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை, நம்ம சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கோங்கிறது முக்கியம். நகராட்சியில் பணியாற்ற, மாநகராட்சியில் பணியாற்ற தூய்மை பணியாளர்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷன்தான், அவருக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலே போதுங்க, எல்லாமே இருக்கும். அவர் அன்றைக்கி அந்த செஞ்சுட்டு போன காரியம், அந்த சாம்பாரோட அந்த சாதத்தை கொட்டிட்டு போனது ரொம்ப வருத்தமான செயல். ஆனால் அதுக்கு ஒரு சப்பக்கட்டு சொன்னார் பாருங்கள், நகராட்சிக்கு நாங்கள் வரி கட்டுறோன்னு. நகராட்சிக்கு வரி எதுக்காக கட்டுறீங்க? உங்களோட நல்லத்துக்கு தானே கட்டுறீங்க. நகராட்சியோட செயல்பாடுகள் இப்போ சம்பளம் தரணும், அதுக்கு தரணும், இதுக்கு தானே கட்டுறீங்க. வேறு எதுக்கு கட்டுறீங்க? அது உங்கள் நல்லதுக்கு தானே. ஆனால் இப்படி தான் செய்ய சொன்னாங்களா? அவர் கொட்டின இடத்துலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 மீட்டரில் தான் அந்த இது இருக்குது, குப்பை தொட்டி இருக்குது, அங்கே போடலாம். இதெல்லாம் சொன்னால் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை, நாங்கள் கொட்டி போவோம்னு. ஆனால் நகர்ப்புறங்கள் எனக்கு பிடிக்காத ஒரு பிரச்சனையே இதுதாங்க. சுத்தம் அப்படிங்கிறது அவங்க வீட்டுக்குள்ளே பயங்கரமாக இருப்பாங்க. கை கழுவாங்க, எல்லாம் செய்வாங்க, டெய்லி எல்லாம் வீடு துடைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வீட்டுக்கு வெளியில் அவங்க பண்ணுற அசுத்தங்கள் இருக்குது பாருங்க, அது தாங்கவே முடியாது. எவ்வளவோ அறிவுரை பண்ணுறாங்க. அந்த இறங்கி அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அந்த சாக்கடை அடைப்பெலாம் எடுக்கும்போது நம்ம பார்க்கும்போதுலாம் நமக்கு தெரியணுங்க, நம்மளும் மனுஷன் தானே, அவங்களும் மனுஷன் தானே அப்படிங்கிறத நினைக்கணும். நம்ம பண்ணுற சிறு சிறு தவறுகள் ஒரு மனித குலத்தையே மிகப்பெரிய ஆபத்தான செயலுக்கு கொண்டு போயிடும். இது இன்றைக்கி நேற்று செய்யலை, எல்லோரும் செய்யலை, நிறைய பேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்படி செஞ்சிட்ருக்கவங்களுக்கு இந்த வீடியோ மனசை சங்கடத்தை பிடிச்சிச்சின்னா, சங்கடப்படுத்தி எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. நான் அதுக்காக வருத்தப்பட போகிறதும் இல்லை. உண்மையை சொல்லிட்டேன். இனிமேலாவது பொறுப்போடு இருங்க. வேஸ்ட்டுகளை குப்பை தொட்டியில் போடுங்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தூய்மை பணியாளர்களும் நம்மளை மாதிரி இருக்கிற ஒரு சக மனுஷன்தான். அவங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பளிங்க.